ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற அனிமே த சன் ஆஃப் டிராகன் எபிசோட் 5 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. சரிவா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதிரி போன எபிசோட்ல பார்த்துருப்போம், இந்த மாதிரி நம்ம தேவா அங்கே நந்து வந்து நிற்க அங்கே பார்த்தா அவங்க 2 பேரும் சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. இதனாலே அவனும் பயங்கரமா அடிக்கலான்னு வந்திருப்பான். இதை பார்த்து நம்ம டீனாவும் அங்கே அடிக்கலான்னு வந்திருப்பா. ஆனால் இவன் தெரியாதனமா தாப்சிக்கினே லைட்டா ஒரு பஞ்சை விட இந்த பஞ்சுனால அந்த பொண்ணு ரொம்பவே தூரமா போய் விழும். இதுக்கப்புறம் அவனும் அங்கிருந்து வேற ஒரு ஏரியாவுக்கு போக ஆரம்பிக்கிறான். ஆனா இவன் போகும்போது இவனுக்கும் அங்க பயங்கரமா பசி எடுக்குது. இதனாலே அவனும் அங்க போய் நிற்க அப்பதான் இவன் அந்த ஹேமரையே பாக்குறான். நான் வந்து எவ்வளவு பசியா இருக்கேன், இந்த ஹேமர் வந்து இங்க கிடக்குதா எப்படின்னு அதையும் அதை பயங்கரமா அடிச்சுன்னு இருக்கான். இப்படி இவனும் சவுண்டு போட்டு அச்சுன்னு இருக்க இந்த சவுண்டு அங்க இருக்க ஒரு தாத்தாக்கும் கேட்டுன்னு இருக்கு. ஆமா, உனக்கு வந்து இன்னதான் வேணும், எதுக்கு நீ எவ்வளவு சத்தம் போட்டுன்னு இருக்க? நான் வந்து இம்மார்டல் புக்கை தான் தேடி வந்தேன். ஆமா, அதை வச்சு நீ என்ன பண்ண போற? இதை கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? அது உங்களோட வேலை இல்ல, தெரியும்னா சொல்லுங்க. ஓ அப்படி வரியா? அப்பனா என்னாலேயே லொகேஷன் சொல்ல முடியாது, ஏன்னா எந்த விதமான காரணமும் இல்லாம நான் எதுக்கு உனக்கு சொல்லணும்? நான் வந்து எதுக்கு அதை கேட்டேன்னா, இந்த மாதிரி ஆசோட டச்சை வந்து நான் தூக்கணும், அதை தூக்குறதுக்கு நான் எலிஜிபிளா இல்லையான்னு அதை பாக்குறதுக்கு தான் நான் அதை கேட்கறேன். இதை வந்து சொல்ல போனா நம்ம ஆளு எதுக்கு பண்ண ஆரம்பிக்கிறானா, இந்த மாதிரி அவன் அந்த ராஜ்யத்துல வாழணும்னு ஆசைப்படுறான். அப்படி இவனுக்கு இந்த சொன்ன வேலை கிடைச்சதுன்னா அவ்வளவுதான், இவனை வந்து அவ்வளோ கண்டுக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த தாத்தாவும் அந்த ஸ்டோன் புக்கு கிட்ட எத்தனை போறாரு. இதனாலேயே அவனும் அங்க போய் நிற்க இப்பதான் அந்த தாத்தாவே சொல்றாரு, உன்ன மாதிரி வீக்கான இம்மார்டாஸ் எல்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இதனாலேயே நம்ம தேவா அங்க திரும்ப ட்ரை பண்றான், இருந்தாலும் அதே ரிசல்ட் தான் அங்க வருது. இதனால நம்ம தேவா அங்க ரொம்பவே சோகமாயிடுறான். உங்களை மாதிரி இம்மார்டல்ஸ் எல்லாரையும் நாங்க 40 இம்மார்டல்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் அவனும் அங்க சோகமா உட்காந்து இருக்க இதை பார்த்து அந்த தாத்தா அவன் கிட்ட வந்து சொல்றாரு, நீ வந்து இதுக்கெல்லாம் கவலைப்படாத, ஏன்னா லட்சத்துல ஒருத்தன் தான் நீயும். சரி நீங்க வந்து நிறுத்துங்க, அப்படி இல்லை, ஏன்னா டீச்சர் வந்து நல்ல டீச்சரா இந்த ஸ்டூடெண்ட் வந்து இப்படி இருக்க மாட்டாங்க. அதனால தான் நான் சொல்றேன், இந்த மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா நீ வந்து என்னோட ஸ்டூடெண்ட் ஆயிரு இப்படின்னு இவரும் சொல்ல இருக்க. அப்பதான் அங்க ஒரு சோல்ஜர் வந்து சொல்றான், இந்த மாதிரி நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் கிடைச்சிட்டாங்களாமே. ஆமா அது இருக்கட்டும், நீ வந்த விஷயத்த சொல்ல போனா பக்கத்து ராஜ்யத்துல ஏதோ ஒரு ஹேமரை திருட்டாங்களாம். இப்படி இவங்களும் பேசிக்கின்னு நம்ம தேவ பாக்குறாங்க. அவன் கையில இருக்க ஹேமரை பார்த்துட்டு, இவன்லாம் கண்டிப்பா அதை தூக்கி இருக்க மாட்டான், இவன் தூக்குற அளவுக்குலாம் இல்ல. இதை கேட்ட நம்ம தேவுக்கும் அங்க கோவம் வருதா. இதனாலே அவனும் எழுத சொல்றான், இந்த மாதிரி நான் தான் அதை தூக்குனேனே, அந்த ஹேமர் தான் இதுவே. இதனாலே அவனும் அந்த ஹேமரை தூக்கி போட்டு சொல்ல, இருந்தாலும் அவங்க நம்பவே இல்லை. பார்த்தா விழுந்து சிரிக்கிறாங்க. என்ன நீ சொல்ற, அந்த ஹேமரா இது? ஆனா பார்த்தாலே தெரியுது நீ வந்து கதை தான் விடுற, என்னாலலாம் நம்ப முடியாது, நான் போறேன்பா இப்படின்னு அவரும் போயிடுறாரு. இதுக்கப்புறம் தான் நம்ம மாஸ்டர், அதாவது அந்த தாத்தாவே அந்த ஹேமரை தொட்டு பாக்குறாரு. பார்த்தா இவரும் தூக்க ட்ரை பண்ண, ஆனா அந்த ஹேமரை இவராலே தூக்க முடியல. இதை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிறாரு, இந்த மாதிரி இவன் தான் அந்த ஹேமரை தூக்கி இருக்கான்னு. இதனாலே அவனுக்கு அதுவும் மூட்டை, தம்பி நான் வந்து நினைச்சப்பா இந்த மாதிரி நீ கண்டிப்பா என்னை தேடி வருவேன்னு. யோ நீ வந்து நல்லா தான் இருக்கியா இல்லையா? ஏன்னா நீ வந்து இது வரைக்கும் வேற மாதிரி பேசின்னு இருந்த, இப்ப பார்த்தா அப்படியே ட்ராக்கை மாத்தி போடுற. ஆனா நான் தப்பு கணக்கு போட்டேன், இது வரைக்கும் உன்னை ஒரு சாதாரணமான மனுஷன் தான் நினைச்சேன், ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது நீ யாருன்னு. இதெல்லாம் கேட்டு இருக்க நம்ம தேவம், அட போயா நான் போறேன் இப்படின்னு அவனும் போக ஆரம்பிக்கிறான். இந்த பொருளை வச்சுக்கோ, இது வந்து உனக்கு தேவைப்படும், இதை வச்சுக்கோ. இருந்தாலும் நம்மால அதெல்லாம் கண்டுக்காம அங்க போயின்னு இருக்கான். இதை பார்த்த மாஸ்டரும், ஏய் நீ வந்து நான் சொல்ல போயின்னு இருக்க எப்படின்னு அவரும் அவரோட மேஜிக் யூஸ் பண்ண. இதனால அவரும் அங்க பூச்சை போட்டுறாரு. நீ வந்து உள்ள வர, இந்த ஸ்கூலோட மாஸ்டரே நான் தான், உள்ள நான் வந்து நிறைய விஷயத்த உனக்கு சொல்லித்தரேன், ஸ்பிரிச்சுவல் கல்டிவேஷன் அது இதுன்னு. இதை கேட்ட நம்ம தேவுக்கும் இது நல்லா இருக்கா, இதனாலே அவனும் அங்க ஒத்துக்கிறான். இதுக்கப்புறம் நம்ம சாங் டைனாசிட்டியை தான் காட்டுறாங்க. அங்க பார்த்தா அந்த பிரின்சஸ் பொண்ணும் வந்திருக்க. இந்த மாதிரி நான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் நான் சொல்லான்னு வந்தேன். இந்த மாதிரி நம்ம ஹேமரை எவனோ ஒருத்த திருட்டான். இதெல்லாம் கேட்டு இருக்க அந்த ஊருக்கு எங்கும், இந்த மாதிரி அதுக்கு எங்களால ஒன்றும் பண்ண முடியாது, அது வந்து உங்களோட பொக்கிஷம், அது நீங்க தான் பாதுகாக்கணும். இப்போ வந்து எங்க கையில சொன்னா நாங்க என்ன பண்றது? அப்பனா நீ வந்து என்ன சொல்ற, இந்த மாதிரி நாங்க தான் திருடி இங்க எங்கேயாச்சும் ஒழிச்சு வச்சிருக்கோம்னு நினைக்கிறியா? அப்பனா நீயே தேடி கண்டுபிடிச்சிக்கோ, ஆனா உனக்கு அந்த ஹேமர் வண்டி கிடைக்காது. இதுக்கப்புறம் அந்த கிங்கும் அவரோட பொக்கிஷம் எல்லாத்தையும் காட்டாரு, அதாவது அவரோட சவுத் ஏரியா பொக்கிஷம். இதுல இருக்க எல்லாத்தையும் அவன் செக் பண்ணி பாக்குறா. இருந்தாலும் அந்த ஹேமர் வண்டி கிடைக்க மாட்டேது. இதுல வந்து நான் தேடி வந்த பொருளே இல்ல. இதுக்கப்புறம் நம்ம மேக்ஸ் அந்த பிரின்சஸ் கையில சொல்றான், நான் வந்து என்ன கேள்விப்பட்டேன்னா கிங் ராஜ்யத்தோட பிரின்ஸ் வந்து இங்க வந்திருக்காராம், அவரு தான் கோல்டன் லிஸ்ட்ல டாப் 3ல இருந்தாரு. அப்பனா அவரு எங்க இருக்காரு, நான் வந்து பாக்கணுமே. ஆனா இதெல்லாம் கண்டுக்காம அவளும் அங்க போக ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம கிங்க சொல்றான், பரவாயில்ல
இதனாலேயே இங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் ஓடுது. அதாவது எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னா அந்த ஹேமர், அதாவது அந்த 500 வருஷமா யாராலையும் தூக்க முடியாத ஹேமர், அது வந்து இப்போ யாரு கையில இருக்கு, யார் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பான் அந்த ஹேமரை தூக்குற அளவுக்கு இப்படின்னு இவர் யோசிக்கிறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. இவங்க இந்த வீடியோ தூரம் முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.